Hello everyone, welcome back to Banu Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பீர்க்கங்காய் கூட சிக்கனை சேர்த்து ஒரு புதுவிதமான கிரேவி தாங்க பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது சப்பாத்திக்கு சாப்பாடுல போட்டு பிசைஞ்சு சாப்பிடுறதுக்கு அவ்வளோ ருசியா இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. கடாய் எடுத்துக்கோங்க. அதுல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 இன்ச் பட்டை, 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயமா இருந்தா 2 சேர்த்தாலே போதும். இதை நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க. ஓரளவுக்கு பிங்கா இருந்தாலே போதும். பாருங்க, இந்த அளவுக்கு வதக்கினாலே போதுமானது. இப்ப நம்ம இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை எல்லாம் போற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா குழையிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்க, தக்காளி நல்லா குழைஞ்சிடுச்சு. இதுல காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லயே நல்லா வதக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா கருகிடுங்க. லோ ஃப்ளேம்லயே 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெல்லாம் அப்படியே சைட்ல மிதந்து வரும் நீங்க வதக்க வதக்க. பாருங்க, இப்ப நாம இதுல சுத்தம் பண்ணி வச்ச 1/2 கிலோ சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மசாலாலாம் சிக்கன்ல அப்படியே கோட் ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமா உப்பை நாம இப்ப சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. நீங்க சிக்கன் மட்டும் இல்லைங்க, இதுல நீங்க ப்ரான்ஸ் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மட்டன் சேர்த்துக்கலாம். எந்த நான்வெஜ் வேணாலும் பீர்க்கங்காய் கூட சேர்த்து செய்யும் போது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. நல்லா வதக்கியாச்சு. இதுல ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டேன். லோ ஃப்ளேம்லயே 5 நிமிஷம் அப்படியே சிக்கனை வேக விட்டுருங்க. லோ ஃப்ளேம்ல 5 நிமிஷம் வச்சிருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்ப நாம இதுல 1/2 கிலோ அளவுக்கு பீர்க்கங்காயை இந்த மாதிரி சின்னதா பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்பவும் சின்னதா கட் பண்ண வேணாம், இந்த அளவுக்கு கட் பண்ணா போதும். 1/2 கிலோ பீர்க்கங்காய் எடுத்திருக்கேங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் அந்த பீர்க்கங்காய் கூடயே நல்லா வதக்கிக்கோங்க. பீர்க்கங்கால எப்பவுமே ஒரு ஸ்வீட் ஃப்ளேவர் இருக்குங்க. அது கூட நம்ம எந்த நான்வெஜ் போட்டு செஞ்சாலும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும். பாருங்க, நல்லா வதக்கியாச்சு. இப்ப நம்ம இதுல ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். ஏன்னா பீர்க்கங்காவே தண்ணி நல்லா விடும். 1/2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து மூடியை போட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே வச்சிருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, சூப்பரா வெந்துடுச்சு. பீர்க்கங்காவும் வெந்துடுச்சு. எண்ணெய் அழகா மிதந்து வந்திருக்கு. உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் கிரேவியா வேணும்னா இதுலயே நம்ம இறக்கிடலாம், கொத்தமல்லி லாஸ்டா போட்டு. இல்ல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்கா வேணும்னா ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே வச்சிருங்க. எனக்கு இது பர்ஃபெக்ட் கிரேவியா இருக்கு. அதனால கடைசியில கொத்தமல்லி இலையை தூவிட்டு நாம இதை இறக்கிடலாம். சூப்பரான பீர்க்கங்காய் கிரேவி ரெடி ஆயாச்சுங்க. இது நீங்க புதுசா ட்ரை பண்றீங்கன்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இது சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிடுறதுக்கு, சப்பாத்திக்கு அவ்வளோ அருமையா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் பானு கிச்சனை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.